ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 4 விசில் கிழங்குக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்து தொளிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கிறேங்க. சும்மா 2-3 உடைச்சு வச்சிருக்கிறேன். முதல் வடக்கல் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடலாங்க. சரி, ஓகே. இந்தாங்க எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போடுங்களா. நான் ஒரு 3 பச்சை மிளகா போடுறேங்க. கருவேப்பிலை சாப்பிடுமா? ஆமாம், கருவேப்பிலை. இப்போ பாருங்க, கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு எடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு 2 உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதங்கறதுக்கு. சரி. இப்போ வதக்கியாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. இப்போ இது நல்லா ஒரு வணக்கிட்டுங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குதுங்கல்ல, உருளைக்கிழங்கும் கொஞ்சம் பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, போடலாமா? போட்டுடலாங்க. இதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாங்க. கொதிக்கிறதுக்குள்ள நம்ம போய் தேங்காய், பட்டை, சோம்பெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகே ஓகே. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு. ஆமாங்க. தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிட்டு. ஆமாங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டு. உப்பு போட்டுடலாங்க. இப்போ உப்பு போடுறேன். பாருங்க, இப்போ இது கொதிக்குதுல. ஆமாங்க. பை தி டைம் வந்து பூரி மிக்ஸ் பண்ணனுமா? மாவு பிசையலாங்க. ஒண்ணு இல்லைங்க, மாவு போடுறோம், உப்பு போடுறோம், தண்ணி ஊத்தி பிணையறோம். நம்ம ரவையை சேர்த்துறது இல்ல, மைதா மாவெல்லாம் எதுவும் சேர்த்துறது இல்லைங்க. அவ்வளவுதான். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுட்டு பூரி தேய்ச்சி போட்டுடலாம். குருமா டேஸ்ட் பண்ணது இந்த பூரி ரெடி ஆகட்டும், சேர்த்து பார்த்தலாம். சரி. போட்ட உடனே எப்படி புசு புசுன்னு வருது பாத்தீங்களா? ஆமா, அப்படியே பொங்கி வருது பாருங்க. இப்படி மேல பாருங்க, மேல இப்படியே. அடா. ஓ, சூப்பர். சாப்பிடுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க பூரி. குருமா அல்டிமேட் தான். சாப்பிடுங்க. தம்பிக்கு புசு புசுன்னு பூரி போட்டாச்சு. சுட பூரி தான் புசு புசுன்னு வருதுன்னு பார்த்தா குருமா எப்படி இருக்கு? இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கிளாஸா இருக்கும். சூப்பர், எக்ஸலென்ட். ரொம்ப ரொம்ப நன்றி.